கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா, இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? போன்ல யாரு? என்ன உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? பேசினது ரேவதி அம்மாவா? இப்ப எப்படி இருக்காங்க? இருக்காங்க. சரி, அதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகி கண் கலங்கிட்டு இருக்க? நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய போறோம். அதுக்காக ஒன்ன நீயே வருத்திக்க கூடாது. என்ன புரியுதா? காணாம போனா அவங்க பையன் மட்டும் கிடைச்சிருந்தா ரேவதி அம்மா அவனை பார்த்து நிம்மதியா உயிர விடுவாங்க. பாவம், அவங்களுக்கு அந்த பாக்கியம் இல்ல. கௌதம், இலக்கியா, ஜானு கூப்பிடுறாங்க, வா போலாம். வாங்கம்மா, வா சீக்கிரம் வாங்கம்மா. அர்ச்சனை முடிச்சு ஆபீஸ்க்கு வர போறோம். என்னப்பா அவசரம்? அவசரமா இருந்தா நீ உள்ள போ, நாங்க வரோம். என்னம்மா டைம் ஆச்சு, சீக்கிரம் வாங்க. இலக்கியா, அவ வருவாளா? ஐயோ அத்தை, அவ நிச்சயமா வந்திருப்பா. ஏன்னா அவ 12 நாள் விளக்கேத்தணுங்கிற பிரார்த்தனைய மிஸ் பண்ணாம பண்ணிட்டு இருக்கா. அப்ப சரி, அப்ப சரி. இந்த பாரு ஜானு, முதல்ல ஜோசியரை பார்த்து கார்த்திக்கு கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்கணும். அவரு ஓகே சொல்லிட்டாருன்னா இவனை கல்யாணத்துக்கு மைண்ட டைவர்ட் பண்ணணும். இவ்ளோ வேலை இருக்கு. அதெல்லாம் நானும் இலக்கியாவும் நல்லாவே யோசிச்சுட்டு தான் வந்திருக்கோம். நீ ஒண்ணும் கவலைப்படாத. மா, அங்க என்ன நின்னு பேசிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க போலாம். இவனுக்கு என்ன அவசரம்? வரப்பா, வா 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 போலாம். வா போலாம். வா. என்னப்பா உனக்கு அவசரம்? சீக்கிரம் வாங்கம்மா. இரு, ஒரு நிமிஷம் இரு. கார்த்திகோட ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கியா? சரி, முதல்ல ஜோசியரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு போலாம். வா. இருங்க இருங்க இருங்க. என்ன ஜோசியர் எதுக்கு பார்க்கணும்? நாம அர்ச்சனை பண்றதுக்கு தானே வந்தோம். வாங்க அர்ச்சனை பண்ணிட்டு போலாம். அதுக்கு இல்ல கார்த்திக், உன்னோட ஜாதகத்தை பார்த்து உனக்கு கல்யாண யோகம் எப்படி இருக்குன்னு பாத்துடலாம். என்னது கல்யாண யோகமா? இப்ப எதுக்கு அத பத்தி கேட்கணும்? கார்த்தி, டேய் என்னடா புரியாம பேசுற? உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு தான்டா. எனக்கு கல்யாணமா? என்ன உளறீங்க? எனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன மறுபடியும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன்பா கார்த்திக், அதான் அன்னைக்கு சொன்னேன்ல, எவ்ளோ கஷ்டப்பட்ட அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு. அது முடிஞ்சு போன விஷயம். முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்க? நீயும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லப்பா இப்போ. இன்னொரு கல்யாணமா? மா, நான் உங்ககிட்ட கேட்டேனே இப்போ. கேட்கலனாலும் செய்ய வேண்டியது என்னோட கடமை இல்லையா? இங்க பாருங்கம்மா, நான் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பே அந்த அஞ்சலியை கல்யாணம் பண்ணதுதான். அதை நினைச்சு நான் இப்பவும் வருத்தப்பட்டு இருக்கேன். அஞ்சலி செஞ்ச துரோகத்துல இருந்து நான் இன்னும் மீண்டு வரவே இல்லம்மா. அதுக்குள்ள கல்யாணம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. மா ப்ளீஸ்மா, எனக்கு கல்யாணமே வேண்டாம். என்ன இதுக்குதான் கோயிலுக்கு கூட்டு வந்தீங்களா? நான் சாமியே கும்பிட வரல. இப்போ என்ன கிளம்புறேன். கார்த்திக், உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது கார்த்திக். ஆனா அதுக்காக உனக்கு துணை இல்லாம இருக்க போறியா? அண்ணி, துணைன்னு வினைய கொண்டு வந்ததுதான் மிச்சம். அண்ணி, எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அண்ணி. டேய், அந்த அஞ்சலிக்காக நீ உன் வாழ்க்கை வேஸ்ட் பண்ணிக்க போறியா? அவதான் உனக்கு இழந்ததுக்காக வருத்தப்படணும். நீ தேவையில்லாம வருத்தப்பட்டு அவளை ஜெயிக்க விட்டுறாத. ஆமாப்பா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவ இலக்கியா கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு கார்த்திக் முன்னாடி அப்படியே வந்து சந்தோஷமா வாழ்ந்து காட்ட போறேன்னா. தப்பு பண்ணவா அவ தானே? அவளே இவ்வளவு திமிரா பேசும்போது உனக்கு என்னடா வந்தது?
என்னத்த நான் எப்போ அப்படி சொன்னேன்? நீ சும்மா இரு. இப்படி ஏதாவது பேசினாதான் அவன் வழிக்கு வருவான். ஆ, அந்த அஞ்சலி என்ன பண்ண நமக்கு என்னப்பா? நம்ம நிம்மதியா சந்தோஷமா ஆ, இருக்கணும். ம், ம். அதுதான் எங்க எல்லாருக்குமே முக்கியம். ஆ, ஆ ம் சாரி அண்ணி, இப்ப எந்த சந்தோஷத்தையும் ஏத்துக்கிற நிலைமையில நான் கிடையாது. ஜோசியமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். வாங்க போலாம். டேய் நில்றா. நாங்க என்ன உன்னை இப்பவே கல்யாணம் பண்ணிக்க சொன்னோமா? உனக்கு எப்ப இஷ்டமோ அப்ப பண்ணிக்கோ. இப்ப சும்மா உனக்கு இன்னொரு கல்யாண யோகம் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஆ, ஆமாடா, வந்தது வந்துட்டோம். ஜோசியரை பார்த்துட்டு போயிடலாமே. இங்க ஜோசியர் ரொம்ப நல்ல ஜோசியம் சொல்லுவாராம். வாப்பா, ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடலாமே. மா என்னம்மா, கிளம்ப நேரம் ஆச்சுங்கிறான்ல. டேய் என்னப்பா? கார்த்தி, இத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கோம்ல, ஆ. என்ன யோசனை? வா போலாம். ம், பாருங்க. வா. வா, ஒண்ணும் இல்லடா. போலாம், வா. அந்த பொண்ணு வரத்துக்குள்ள ஜோசியரை பார்த்துட்டு வந்துடலாம். ஐயா, நீங்க கணிச்சு சொன்ன மாதிரி என் பையனுக்கு கல்யாணம் நடந்துருச்சு. நானா எதுவும் சொல்லலம்மா. ஜாதகத்துல என்ன இருக்கோ அத அப்படியே சொன்னேன், அவ்வளவுதான். இருந்தாலும் சரியா சொன்னீங்க ஐயா. ம். அம்மா, ஆ, பணத்தை கொடுமா. அதெல்லாம் வேண்டாம்மா, நீங்க ஏற்கனவே பணம் கொடுத்துட்டீங்க. சரிங்க சரிங்க ஐயா, ஐயா. கிளம்புறோம். அப்ப நாங்க கிளம்புறோம். சரி வாங்கம்மா, போயிட்டு வாங்க. வரேன் ஐயா. வாம்மா. வரேங்க ஐயா. வணக்கம் ஜோசியர். அடடே, வணக்கம். வாங்க வாங்க வாங்க, வணக்கம். உட்காருங்க உட்காருமா. உட்காருங்க. ஆ, இலக்கியா, ஜாதகம் எடுமா. ஜாதகம் சரிங்கம்மா, பார்க்கணும். ஜாதகத்தை கொடுங்க. ஆ, இந்தாங்க. அம்மா, இந்த ஜாதகத்தை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். இல்லைங்களே ஐயா, இல்லைங்களே. நாங்க இப்பதான் முதல் தடவையா வரோம். ஆமாங்க ஐயா, நாங்க இன்னைக்குதான் புதுசா வரோம். ம். ஜாதகத்துல கார்த்திக்கு கல்யாண தசை இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. ப்ளீஸ். ஆமாம்மா, தினம் 20-30 ஜாதகம் பார்க்கறேன்ல, அதான் இந்த ஜாதகத்தை நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருந்ததா, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஆஹா. கல்யாணம் வேணான்னு தம்பி பிடிவாதம் பண்றான். நீங்க ஜாதகத்தை பார்த்து என்ன நிலைமைன்னு சொல்லுங்க. அவ்வளவுதானே, இதோ பாத்துறேன். இந்த ஜாதகக்காரருக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கணுமே. ஓ, ஆமாங்க ஐயா, கல்யாணம் நடந்து அவங்க பிரிஞ்சிட்டாங்க. ஆனா அந்த கல்யாணம் பெத்தவங்களோட ஆசீர்வாதம் இல்லாம நடந்திருக்கணுமே. ம், ஆமாங்க ஐயா, சரியா சொன்னீங்க. அவனோட மனைவி அஞ்சலி அவனை ஏமாத்தி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அம்மா, நடந்தது கல்யாணமே இல்ல, ஆ, அது துர்சம்பவம். இந்த ஜாதகக்காரர் தாலி கட்டி கூட்டிட்டு வந்தது ஒரு பொண்ணு இல்ல, பிரச்சனைய. அந்த பொண்ணு கட்டின புருஷனையும் குடும்பத்தையும் ஆட்டி படைச்சிருப்பாளே. ஆனா அந்த பொண்ணு உங்க பையனை விட்டு இந்நேரம் பிரிஞ்சிருக்கணுமே. ஆமாங்க ஐயா, பிரிஞ்சிட்டா. அப்ப இனிமே இந்த பையனுக்கு நல்ல காலம்தான். ஆ, ஐயா, கார்த்திக்கு இனிமே வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. இன்னொரு கல்யாணம் பண்ணலாமா? சிறப்பா பண்ணலாம். ஆ. இந்த ஜாதகக்காரருக்கு 2வது கல்யாணத்துக்கு உண்டான யோகம் கூடி வந்திருக்கு. உங்க வீட்ல சீக்கிரம் மேல சத்தம் கேட்க போகுதுமா. பொண்ணை தேடி நீங்க அலைய வேண்டாம், அது உங்க பக்கத்திலேயே தான் இருக்கு. ஆ, ஆ? ஆ. புது பொண்ணு காலடி எடுத்து வைக்கிற நேரம். தம்பி ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. இதுவரைக்கும் இல்லாத குழந்தை பாக்கியம் இனிமே கிடைக்கும். ம்.
குழந்தை குட்டின்னு இவர் அமோகமான வாழ்க்கை வாழ்வாரு. பாத்தியாடா, கல்யாணம் வேணான்னு சொன்னல, ஜோசியர் என்ன சொல்றாருன்னு கேட்டல்ல. இனிமேதான் உனக்கு நல்ல காலமா. ஆமா கார்த்திக், அஞ்சலியோட உனக்கு நடந்தது கல்யாணமே இல்ல. அவ உன்னை விட்டு போனது நல்லதுன்னு ஜாதகம் சொல்லுது. இனிமே நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழப்பாரு. ஐயா, கார்த்திக்கு இன்னொரு கல்யாணம் எப்ப நடக்கும்னு சொல்ல முடியுமா? அவரோட ஜாதகத்துல இப்பவே கல்யாண திசை நல்லா இருக்கு. ம், ஐயோ ஐயோ, எந்த நிமிஷம் வேணாலும் வரன் கிடைக்கலாம். ம். ஏன் இன்னும் ஒரு நாள்ல கூட கல்யாணம் நடக்கலாம். வீட்ல ஆரத்தி தட்டை எடுத்து சுத்தம் பண்ணி வைங்க. சீக்கிரம் அதுக்கு வேலை வரப்போகுது. ஓ, முதல் கல்யாணத்தோட தோஷம் விட்ட குறை தொட்ட குறையா ஒட்டிக்கிட்டு இருக்கு. கார்த்திகை இந்த கோயில 9 முறை சுத்தி வந்து சாமி கும்பிட சொல்லுங்க. ம், ம். எல்லா தோஷமும் போயிடும். நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும். சரிங்க ஐயா. அப்போ நாங்க கிளம்பட்டுமா? நல்லதுமா. இந்தாங்கம்மா. ம். இந்தாங்க அத்தை. ஜாதகம் எடுத்து பத்திரமா வச்சுக்கோ. ம். ஆ, இந்தாங்கய்யா தட்சணை. அப்ப வாங்க நாங்க வாங்க, கிளம்புறோம். வாங்க. வருங்க போயிட்டு ஐயா. வா. வா. வா போலாம். டேய் கார்த்திக், என்ன திருப்தியா உனக்கு? இந்த ஜோசியர் நல்லாதான் சொல்லுவாரு. ஆ, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க. நீ 9 தடவை சுத்தி வா போ. சரிம்மா. ஏய் ஆ? இப்படி போணும்பா. ஆ. ஆ, இலக்கியா, அந்த பொண்ணு பிரியா எங்க வருவான்னு தானே சொன்னேன். ம். ஆமா அத்தை, அவளதான் நானும் தேடிட்டு இருக்கேன். ஆனா அவளை ஆளே காணுமே. காணுமா? என்ன இலக்கியா சொல்ற? நீ சொன்னதை வச்சுதானே கார்த்திகை கூட்டிட்டு வந்திருக்கோம். அந்த பொண்ணு மட்டும் வரலன்னு வச்சுக்கோ, எல்லாமே சொதப்பிரும். இன்னைக்கு பிரியாவை கார்த்திக் கண்ல நம்ம பட வைக்கணும். ம்? ம், இல்லங்க, இந்த டைம் தான் விளக்கு போட வருவேன்னு நேத்தே என்கிட்ட சொன்னான். ஆ, அப்படி சொல்லியிருந்தா இந்நேரத்துக்கு வந்திருப்பால, உன் கண்ணுல பட்டிருப்பால. அத்தை, அவ வேண்டுதலை நிறைவேத்துறதுக்கு கண்டிப்பா வருவா. ம், எனக்கு வேற அந்த பொண்ணு எப்படி இருப்பான்னு தெரியாது. அப்படியே தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோயேன், அப்படியே கோயிலை சுத்தி வந்து அவளை தேடி கண்டுபிடிச்சிருப்பேன். ஏன் இலக்கியா, அந்த பொண்ணு எப்படி இருப்பா? அழகா இருப்பாளா? நம்ம கார்த்திக்கு ஏத்த ஜோடி தானே? எப்படி இருப்பா சொல்ல? ம். எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்கு. நீ வேற அவ இன்னும் வரலன்னு சொல்ற. வந்துருவா அத்தை. ஏய், அங்க பாரு அந்த குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா. ம். ரொம்ப கியூட்டா இருக்கா. ம். ஆ, ஐயோ, ஆ, அட, குழந்தையோட செயின் விழுந்துருச்சு. அவளோட பேரண்ட்ஸ் எங்க? யாராவது எடுத்துட்டு போறாங்க. நான் போய் எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட கொடுக்குறேன். கௌதம், யாரோ வந்து எடுத்துட்டாங்க. பாப்பா வாங்க. சரி, ஓகே. இது உங்களோட தான். உங்க மம்மி எங்க? ஓ, அவங்களா? சாப்பிடு, நல்லா இருக்கும். ஏங்க, இது உங்க குழந்தையா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? இவங்க அங்க விளையாடிட்டு இருக்கும்போது செயின் கழண்டு கீழே விழுந்துச்சு. ஐயோ, என்னங்க? பாப்பாவோட செயின் தான் இது. ரொம்ப நன்றிங்க. இந்த செயினை இவ மொத பர்த்டேக்காக வாங்கணும். தொலைஞ்சிருந்தா ரொம்ப வருத்தப்பட்டிருப்போம். நீங்க செஞ்சது ரொம்ப பெரிய உதவிமா. பரவாயில்ல.
குழந்தைங்களுக்கு விவரம் வரதுக்கு முன்னாடி தங்கத்துல நகை போடாதீங்க. அதோட மதிப்பு தெரியாம குழந்தைங்க தொலைச்சிடுவாங்க. எப்பயுமே குழந்தைய நம்ம கண்காணிப்பிலே வச்சுக்கணும். சரிம்மா. சரிம்மா. சரி, பாய். என் செல்லம் அம்மா, பாய். செயின் போடுங்க. இலக்கியா, அந்த பொண்ணை பாத்தியா? எவ்வளவு லட்சணமா இருக்கால. இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம கார்த்திக்கு அமைஞ்சா நல்லா இருக்கும். அத்தை, என்ன ஜானு? இந்த மாதிரி இல்ல, நம்ம பார்க்க வந்த பொண்ணே இவதான். ஆமா ஐயோ, ஆமா ஜானு, இவதான் பிரியா. இவளை தான் நாங்க ரோட்ல பார்த்தோம். நான் இத சத்தியமா எதிர்பார்க்கல. உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு ரொம்ப நல்ல குணம்பா. இலக்கியா, வாமா போய் பேசிடலாம், வா. ஐயோ அத்தை, இருங்க, அவசரப்படாதீங்க. முதல்ல கார்த்திக் பிரியாவை பார்க்கட்டும். ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நாமளே ரெடி பண்ணுவோம். அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் வரும். அதுக்கப்புறம் பிரியாவோட பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம போய் பேசலாம். நம்ம போய் பிரியாவோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசிடலாம், வாங்க வாங்க. ஏய், ஜானு, விட்டா இன்னைக்கு பிரியாவை வீட்டுக்கு கூட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் போல இருக்கு. ஓ, அந்த பொண்ணை பார்த்த உடனே எனக்கு மனசுக்கு அப்படியே சந்தோஷமா இருக்குப்பா. சரிங்க அத்தை, பிரியா உங்க மருமகளா வரணும்னு எழுதி வச்சிருந்தா அது கண்டிப்பா நடக்கும். அத்தை, உங்கள மாதிரியே கார்த்திக்குக்கும் அவளை பார்த்த உடனே புடிச்சு போச்சு. ஓ, அவன் பிரியாவோட நினைப்பாவே இருக்கிறதா கௌதமும் சொன்னாரு. அநேகமா இன்னைக்கு மறுபடியும் பார்த்தாங்கன்னா ரெண்டு பேருக்கும் பத்திக்கும்னு தோணுது. பாப்போம். ஏய், என்னடி தேடிக்கிட்டு இருக்க? ஏன் போனுக்கு ரீசார்ஜ் பண்றதுக்கு பணம் தேடிட்டு இருக்கேன். 10 பைசா இல்லம்மா. அந்த வீட்ல பணக்கட்டுக்கு மேல படுத்துட்டு இருந்தேன். இங்க வந்து ஒத்த ரூபாய்க்கு நான் அலைய வேண்டியதா இருக்கு. வசந்த், வசந்த், ஒரு முக்கியமான விஷயம், வாப்பா. என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்? வா. அம்மா, நீ மொபைல் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னல? ஆமா மாமா. இந்தா, இதுல 15,000 ரூபாய் இருக்கு. புது மொபைல் வாங்கிக்க. இந்தா, எண்ணி பாரு. லக்ஷ்மி, வாமா. என்னன்னு வசந்த் கிட்ட இவ்ளோ பணம் கொடுக்கறீங்க? இது எதுக்கு? அது மொபைல் டேமேஜ் ஆச்சுன்னு சொன்னா, அதான் புது மொபைல் வாங்கிக்க சொன்னேன். எதுக்கு வீண் செலவு? அதான் அவன்கிட்ட பழைய மொபைல் இருக்குல்ல, புது மொபைல் எதுக்கு? என்னம்மா, இன்சூரன்ஸ் வேலையா தினம் 5-6 பேருக்கு போன் பண்றான். அதுக்கு மொபைல் நல்ல கண்டிஷன்ல இருக்கணும்ல, அதுக்குதான். இந்தா, இத வாங்கிக்க. இந்த பால் கணக்கு மளிகை சாமான்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கிக்க. இது வச்சுக்க. சரிங்க. பொண்டாட்டிங்க கல்லு மாதிரி நிக்கிறேன். ஆனா வீட்டு செலவு கூட பணத்தை அவர் தங்கச்சி கிட்ட கொடுக்கறாரு. அந்த அளவுக்கு அந்த பொம்பளை அப்பா கிட்ட அண்ணன் அண்ணன்னு பாசம் கட்டுற மாதிரி நடிச்சு அப்பாவை கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா. நினைக்கும் போதே ஆத்திரமா வருதுமா. ஆமாண்டி. விடுமா, சீக்கிரமே இதுக்குள்ள ஒரு முடிவு கட்டணும். இப்போ நமக்கும் கை செலவுக்கு பணம் தேவை இருக்கு. அப்பா கையில பாரு, நிறைய பணம் இருக்கு. செலவுக்குன்னு ஒரு 5,000 ரூபாய் கேளு. 5,000 ரூபாயா? நான் கேட்டா அந்த மனுஷன் அப்படியே தூக்கி கொடுத்துருவாரா? 5 ரூபா கூட தேராது. நீ வேணா போய் கேளு. நானா? ஐயோ அம்மா, நான் கேட்டா அந்த ஆள் தரமாட்டாருமா. நீ போய் கேளு. போமா. அதுக்கு இல்லடி. ஐயோ போமா, போ. என்ன? எனக்கு ஒரு 5,000 ரூபாய் வேணும். 5,000-ஆ? எதுக்கு? வீட்டு செலவுக்குதா? இப்பதான்
வீட்டு செலவுக்குன்னு லக்ஷ்மி கிட்ட கொடுத்துருக்கேன். நீ என்ன தனியா வீட்டு செலவுக்குங்கிற? எனக்கும் அஞ்சலிக்கு செலவே இருக்காதா? ஒரு 5000 ரூபாய் கொடுங்க. 5 பைசா தரமாட்டேன். ஆத்தாளும் மகளும் பண்ண காரியத்துக்கு நான் பணம் வேற தரணுமா? இந்த வீட்ல உங்க 2 பேருக்கும் சோறு மட்டும் தான் கிடைக்கும். வேற எதையும் எதிர்பார்க்காதீங்க. என்ன? என்னடா டாக்டர் பொண்ணுக்கு ஊசி போட தெரியும், ஆனா காஃபி போட தெரியுமா? தெரியுமா? எல்லோரின் இதயத்தை வெல்லும் வழி வலுவான காஃபி. ஆரம்பம் பிராரம்பம் தந்தனானா, முழு தினமும் தினமும் தந்தனானா. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.